இந்த ஜாதிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? பொதுவாக நம்ம கிளினிக்ல பார்த்தோம்னா, டாக்டர் எனக்கு நைட்ல தூக்கமே வரல, தூக்கம் மட்டும் எனக்கு சரியாயிடுச்சுன்னா போதும், எல்லாமே எனக்கு உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த ஜாதிக்காய் நமக்கு எப்படிங்க பயன்படுது? பொதுவா நான் சொல்லக்கூடிய அது தூக்கமின்மை பிரச்சனையால ரொம்ப நாளா அவதிப்படுறீங்கன்னா, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இரவு நேரத்துல ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும், நல்ல ஒரு உறக்கம் உங்களுக்கு ஏற்படுது. அதுல முக்கியமானதாக இந்த ஜாதிக்காய் இருக்குங்க. இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூனைக்காளி விதைகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பூனைக்காளி விதைகள் உங்களுடைய உறக்கத்திற்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த பூனைக்காளி விதைகள் இதனுடைய பொடி 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூனைக்காளி விதை பொடி 100 கிராம் உங்களுக்கு தேவை. அஸ்வகந்தா பொடி 50 கிராம் நமக்கு தேவை. இந்த ஜாதிக்காய் எவ்வளோங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கிராம். மொத்தமாக இந்த ஜாதிக்காய் பொடி 50 கிராம், கசகசா 50 கிராம் எடுத்துக்கணும், ஏலக்காய் 50 கிராம். ஸோ இந்த ரேஷியோவில் இந்த பொடிகள் எல்லாமே ஒன்றாக கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன், கிட்டத்தட்ட 4 கிராம் அளவுக்கு இதை எடுத்துக்கணுங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது எப்படிங்க, நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி நல்ல வெது வெதுப்பான பாலில் கலந்து இதை குடிச்சிடணும். நைட்டு டின்னர் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இரவு டின்னர் வந்து ஒரு 7:30 8 மணிக்கு, மேக்ஸிமம் 8 ஓ கிளாக்ல முடிச்சுட்டு இது ஒரு 9 ஓ கிளாக் குடிச்சிங்கன்னா நீங்கள் 10 ஓ கிளாக்லாம் நல்ல ஒரு தூக்கம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த ஜாதிக்காய்.